ஓடுங்க, தாவேக்க எல்லாரும் ஓடுங்க, ஓடு 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 ஓடுறாடே ஓடு. ஆர்கினர் மணி, ஆமா புலிக்கு பிறந்தது பூனையா? வாய்ப்பே இல்ல. புலிக்கு புலி தான் பிறந்திருக்கு, எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனா அந்த புலி அடிக்கடிக்கு பூனை மாதிரி பைத்தியம் முடிச்ச மாதிரி கத்திக்கிட்டு இருக்கு. என்னவா இருக்கும்? பணம் பைத்தியமா? வாய்ப்பே இல்ல. ஏன்னா நேர்மையான வழியில சம்பாதிச்சுட்டு மக்களுக்கும் கொடுத்துட்டு உங்களுக்கும் கொடுத்துட்டு போயிட்டார் அப்படின்றப்போ பணம் பைத்தியமா இருக்க முடியாது. அப்போ பதவி பைத்தியமா இருக்குமோ? பதவி பைத்தியம் இருக்கலாம், இல்லன்னு சொல்ல. ஆனா அதுக்கான குவாலிபிகேஷன் எதுவுமே இல்லையா ஐயா கிட்ட? யாரை எப்ப எட்டி ஒதிக்கணும், யாரை அரவணிக்கணும், எப்படி பேசணும், யாருக்கு மரியாதை கொடுக்கணும், எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும் அப்படின்றது கேப்டன் விஜயகாந்த் ஐயா அவர்கிட்ட இருக்கிற ஒண்ணு கூட உங்ககிட்ட இல்லையா சார்? அப்புறம் எப்படி நீங்க விஜயகாந்த் ஐயா அவர்கள் ஆயிடுவீங்க? அவருக்கு மகன் அப்படின்றதுனால நீங்க விஜயகாந்த் நினைச்சுக்கிட்டீங்க, விஜயகாந்த் ஐயா நினைச்சுக்கிட்டீங்களா? வாய்ப்பே இல்ல. எம்ஜிஆர் ஐயானா எம்ஜிஆர் ஐயா தான், ஜெயலலிதா அம்மானா ஜெயலலிதா அம்மா தான், விஜயகாந்த் ஐயா அவர்கள் அப்படின்னா விஜயகாந்த் ஐயா அவர்கள் தான், விஜய் அண்ணா அப்படின்னா அது விஜய் அண்ணன் தான். சரிங்களா? அந்த மாதிரி அவங்கவுங்க பேரை அடையாளம் படுத்திட்டு போயிட்டாங்க. சரிங்களா? அடுத்ததாக வரலாறு பேச போறது தமிழ்நாட்டின் சிஎம் தளபதி விஜய் அண்ணா அவரோட வரலாறு தான் பேச போகுது. சரிங்களா? எப்படி ஓடு 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 ஓடுறாவா? விஜயகாந்த் ஐயா அவர்கள் இருந்தா ஓடு ஓடு மாவன ஓடு அப்படின்ட்டு உங்களை ஓட விட்டுருப்பாரு. அசிங்கமாவும் அநாகரிகமான வார்த்தையிலும் பேசி பண்றது அரசியல் கிடையாது அப்படின்ட்டு உங்களுக்கு புரிய வச்சிருப்பாரு. ஆனா அவர் போகும்போது நல்ல பேர் வாங்கி கொடுத்துட்டு போயிருக்காரு அவங்க எல்லாருக்கும். அதுவே போதுனா விஜயகாந்த் ஐயா அவரோட ஆசீர்வாதம் விஜயானனுக்கு இருக்கும்போது உங்களுக்கு இருக்காதா? போராடுங்க, நேர்மையான வழியில போராடுங்க. மாபெரும் வெற்றி தளபதி கொடுத்த மாதிரி உண்மையா போராடினா கிடைக்கும்.